வணக்கம் மக்களே! நம்ம கார்த்திக் கதையில ஜூன் 9 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவ தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம மயில் இருக்காருல்ல, அவரு வந்துட்டு ரொம்பவே கவலைப்படுறாரு. வீட்ல அடுத்தடுத்து பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. ரேவதி என்னன்னா, அத்தை சொன்னத கேட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு ரொம்ப ஒரி பண்றாங்க. அதே நேரத்துல நம்ம சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க ரேவதிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்றதுக்காக ஒரு பிளான் பண்றாங்க. அந்த வில்லி வந்துட்டு நேரா அவங்க புருஷன்ட்ட, "என்னங்க, அவ என்ன அடிச்சதுக்கும், என்ன உங்ககிட்டேருந்து பிரிச்சதுக்கும் எனக்கு இன்னும் மனசுக்குள்ளேயே இருக்கு. இப்போ அவள மட்டும் அந்த மருது கூட கல்யாணம் பண்ணி வச்சு, அவன் எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறது அதிகாரிங்களுக்கு தெரிஞ்சு, அவன கைது பண்ணி கொண்டுட்டு போகும்பொழுது, அந்த ரேவதி அழுவா. ஈஸ்வரியும் தான் பொண்ணோட வாழ்க்கைய இப்படி அமைச்சு குடுத்துட்டோமே அப்படின்னு அவ வேதனைப்படுவா. அது எல்லாத்தையுமே கண்ணு முன்னாடி பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்க போகுது. அதனால இந்த கல்யாணத்த சீக்கிரம் முடிக்கணும். எப்படியும் அந்த டிரைவர் பையன் நாளைக்கு கல்யாணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, ரேவதியோட கல்யாணத்த நிப்பாட்டுறதுக்காக ஏதாவது ஒரு வகையில முயற்சி பண்ணுவான். ஸோ அவன் எந்த வகையில முயற்சி பண்ணாலும் அது நடக்கவே கூடாது. அப்ப அவனுக்கு தெரியாம இன்னைக்கே அந்த கல்யாணத்த நடத்தணும். இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்சு 2 பேர நான் கூப்பிட்டுருக்கேன். அவங்க 2 பேருமே சாமியார் மாரி வேஷம் போட வச்சு வீட்டுக்கு வர சொல்லப் போறேன். அவங்கள வச்சு இன்னைக்கே ரேவதியோட கல்யாணத்த நடத்தப் போறேன். என்ன சொல்றீங்க? உடனே வில்லன் சொல்றாரு, "சூப்பர் சந்திரா. நானும் அவள பழிவாங்கணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரியான முடிவு எடுத்திருக்க. இங்க பாரு, அந்த ரேவதி நம்ம 2 பேரையும் பிரிச்சால்ல, அவ கண்டிப்பா அதுக்கு அனுபவிச்சே ஆகணும்" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, "சரி, நான் 2 பேரை வர சொல்லியிருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க" அப்படின்னு அவங்கள வர சொல்றாங்க. அவங்க 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. அப்ப வில்லன் சொல்றாரு, "சந்திரா, இவங்கள பார்க்கும் பொழுது உண்மையாவே சாமியார் மாதிரி தான் இருக்காங்க. இவங்கள வச்சே நம்ம சூப்பர் பிளான் பண்ணிடலாமே" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா கரெக்டா வந்துட்டு அந்த 2 சாமியார்கிட்டயும் வில்லி சொல்றாங்க, "இங்க பாருங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்ட உடனே நேரா வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்ததும் அக்காக்காரிக்கிட்ட ரேவதிக்கு ஏதோ ஒரு தடங்கல் இருக்கு கல்யாணத்துல அப்படின்னு சொல்லி, இன்னைக்கே அந்த கல்யாணத்த முடிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. ஒருவேளை அக்கா சரின்னு சம்மதம் சொல்லல அப்படின்னா, அவள சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அதே போல நீங்களும் அவள சம்மதிக்க வைக்கணும். சரியா?" அதுக்கு அந்த சாமியார் வேஷம் போட்டவங்க சொல்றாங்க, "மேடம், நாங்க பார்த்துக்குறோம். நீங்க மட்டும் அந்த இடத்த மட்டும் சொல்லுங்க" அப்படின்னு. உடனே வில்லியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ சொல்றாங்க. அவனுங்க அந்த அட்ரஸ வாங்கிக்கிட்டு நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. வில்லி அவங்க புருஷன்ட்ட, "என்னங்க, நான் போய் அக்கா கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன். அக்கா கிட்ட ஃபர்ஸ்ட்டு சம்மதம் கேட்கணும்ல" அப்படின்னு. உடனே அவங்க சொல்றாங்க சரி அப்படின்னு. அதுக்கப்புறமா நேரா வந்துட்டு வில்லி வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா அவங்க அக்காவ பார்க்குறாங்க. ஈஸ்வரி கேட்குறாங்க, "சந்திரா, எங்க போயிருந்த?" வில்லி சொல்றாங்க, "அக்கா, எல்லாமே நம்ம குடும்ப விஷயம் சம்பந்தமா தான் வெளியில போயிருந்தேன். இங்க பாரு, நாளைக்கு எப்படியும் ரேவதிக்கு கல்யாணம் அப்படிங்கிறது அந்த டிரைவர் பயலுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக ஏதாவது ஒரு வகையில முயற்சி பண்ணுவான். இங்க பாரு, அவனுக்கு தெரியாம நம்ம இன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிருவோமா?" ஈஸ்வரி கேக்குறாங்க, "ஏய், என்னடி சொல்ற? வீட்ல உள்ள எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லணுமே?" அதுக்கு வெள்ளி சொல்றாங்க, "அக்கா, இந்த கல்யாணம் தடைப்பட்டு நிக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த வீட்ல உள்ளவங்களும் தான். உன்னை தவிரையும் என்ன தவிர இந்த வீட்ல யாருக்குமே இந்த கல்யாணத்துக்கு கொஞ்சம் கூட சம்மதமும் இல்ல. அப்படி இருக்கையில இவங்க கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்த பண்ண அப்படின்னா, கண்டிப்பா இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நான் சொல்றத கேளு. எப்படியாவது இன்னைக்கு ரேவதியோட கல்யாணத்த முடிச்சிருவோம். நாளைக்கே சம்பிரதாயப்படி பண்ணிக்கலாம்னு சொல்றேன். எப்படியும் இன்னைக்கு ரேவதிக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா, அந்த டிரைவர் பயலால எதுவும் பண்ண முடியாது. அவனுக்கு தெரியாம இந்த கல்யாணத்த முடிச்சிருவோம். சொல்லுக்கா" அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, "ஆமாண்டி, நீ சொல்றது சரிதான். நான் இப்ப வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நாளைக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னான்னா, அவன் கண்டிப்பா இந்த கல்யாணத்த நிப்பாட்டுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. எக்காரணம் முன்னிட்டும் அவனுக்கு நம்ம அந்த வாய்ப்பை விடவே கூடாது. நீ சொல்றது சரிதான். சரி, நான் பார்த்துக்கிறேன் வா" அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஃபோன் எடுத்துட்டு வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா வீட்ல உள்ள எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாருங்க, ரொம்ப முக்கியமான 2 சாமியார் நம்ம வீட்டுக்கு வரப்போறாங்க. சந்திரா தான் வர சொல்லியிருக்கா." ராஜா கேக்குறாரு, "இப்ப எதுக்கு நீ சாமியார வர சொல்லியிருக்க? ரேவதிக்கு அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பரிகாரம்னு சொல்லி அவளை நீ ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க" அப்படின்னு.
அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, என் பொண்ணோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னமோ என் பொண்ணு நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி பேசுறிய. என் பொண்ணு சந்தோஷமா 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும். அவளுக்கு கிடைச்ச வாழ்க்கைய அவ அமைச்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க தேவையில்லாம என்ன இப்படி வந்துட்டு பேசாதீங்க. இங்க பாரும்மா ரேவதி, உன் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னம்மா உங்க அப்பா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுறாரு. ரேவதி சொல்றாங்க, அம்மா, அப்பாவுக்கு என் மேல ரொம்ப பாசம் அதிகம். அதனால தான் அவர் இப்படி பேசுறாரு. தயவு செஞ்சு நீங்க அவரை தப்பா நினைக்காதீங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி, இங்க பாருமா, சாமியார் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. எல்லாரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு 2 சாமியார் வராங்க. அவங்க 2 பேரும் அந்த வில்லியால வர சொல்லப்பட்ட ஆட்கள். அவங்க 2 பேரும் வந்துட்டு ஈஸ்வரியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, வணக்கம்மா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, ஐயா, நீங்க பக்கத்து கோவிலுக்கு வந்திருக்கிறதா என் தங்கச்சி சொன்னா. அதான் உங்களை என் வீட்டுக்கு வர வச்சேன். என்னை மன்னிச்சிருங்க. அதுக்கு சாமியார் சொல்றாரு, அம்மா, உங்களை மாதிரி பக்தைகளை நேரடியா வந்து சந்திக்கிறதுல எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சேர்ல உட்கார்றாரு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஐயா, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நாளைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதான் உங்களோட ஆசீர்வாதத்துக்காக உங்களை வர சொன்னேன். அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணு எங்க? அப்போ ஈஸ்வரி ரேவதிய, வா ரேவதி அப்படின்ட்டு ரேவதியை நிக்க வைக்கிறாங்க. பக்கத்துல மருது நிக்கிறாரு. அப்போ அவரு 2 பேரையும் பார்த்துட்டு, இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணுக்கு ரொம்ப பெரிய கஷ்ட காலம் வரப்போகுது. நீங்க நாளைக்கே கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்க பொண்ணுக்கு இன்னையோட அந்த கல்யாண கரகமே முடியுது. இன்னையோட மட்டும் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கல அப்படின்னா, இதுக்கப்புறம் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால நீங்க இன்னைக்கே இந்த கல்யாணத்தை நடத்திருங்க. எங்க தலைமையில நாங்க கண்டிப்பா உங்க பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறோம். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஐயா, நான் கூட அதான் நினைச்சேன். உங்களை மாதிரி பெரியவங்க முன்னாடி கல்யாணம் நடக்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம். நீங்க சொல்றது சரிதான்யா. அம்மாடி ரேவதி, நீ போயிட்டு கல்யாணத்துக்கான எல்லா உடைகளையும் போட்டுக்கிட்டு வாம்மா. இன்னைக்கே உன்னோட கல்யாணத்தை முடிக்கலாம். ரேவதி ஷாக் ஆகி, அம்மா, என்னம்மா சொல்றீங்க? இன்னைக்கே இந்த கல்யாணத்தை முடிக்கணுமா? அம்மா, அதெல்லாம் வேண்டாம்மா. கொஞ்சமாவது நம்ம குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் வந்த பிறகு இந்த கல்யாணத்தை நடத்தலாம். ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி, சாமியார் என்ன சொல்றாரு? நீ 100 வயசு வரைக்கும் நல்லா உன்னுடைய குடும்ப வாழ்க்கைய சந்தோஷமா நடத்தணும் அப்படின்னா, இது மாதிரி நீ கண்டிப்பா வந்துட்டு இன்னைக்கே கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்னு சாமியார் சொல்றாரு. இங்க பாருமா, நீ இப்படி பேசுறது ரொம்ப தப்பு. சாமியாரோட பேச்சை எதிர்க்கிற மாதிரி. இங்க பாரு, நீ போயிட்டு கல்யாண உடைகளை கட்டிக்கிட்டு வா. அப்போ ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, என்ன பேசுற உன் இஷ்டத்துக்கு? இங்க பாரு, நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா அவளுக்கு பொறுமையா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அதை விட்டுட்டு நீ இப்படி அவசரப்பட்டு பண்ணி வைக்கிறது ரொம்பவே தப்பு. அது அவளோட எதிர்காலத்தை ரொம்பவே பாதிக்கும். ஏன்டி இப்படி பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணுக்கு என்ன வந்துட்டு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்க யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சாமியார் சொன்ன மாதிரி இன்னைக்கே ரேவதியோட கல்யாணம் நடக்கும். ரேவதி, போயிட்டு உன்னோட கல்யாண புடவைய கட்டிக்கிட்டு வாமா. மாப்பிள்ள, நீங்களும் போயிட்டு பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிக்கிட்டு வாங்க. உடனே அவங்களும் சரி அப்படின்ட்டு போறாங்க. ரேவதி ரூமுக்குள்ள போறத பார்த்துட்டு ரோகிணி ஷாக் ஆகி நேரா ரேவதி கிட்ட போயிட்டு, ரேவதி, என்னடி நீ பாட்டுக்கும் அம்மா சொல்ல சொல்ல இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, உனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏண்டி நீ இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்கிற? அவன் உனக்கு கொஞ்சம் கூட பொருத்தமானவனே இல்லை. ஏண்டி இப்படி பண்ற? சொல்றது கேளு. அவன் வேண்டாண்டி. உன் மனசை பூராவே அந்த கார்த்தி தான் இருக்காரு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கையில ஏண்டி நீ இப்படி ஒரு முடிவெடுக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அக்கா, உங்களுக்கே தெரியும், அவரும் என்னை உண்மையா தானே காதலிக்கிறாரு. ஒருவேளை அவர் என்னை அந்த அளவுக்கு காதலிச்சாரு அப்படின்னா அவரே வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டட்டும். நீ தானே சொன்ன, அந்த விதிதான் எங்க 2 பேரையுமே ஒண்ணு சேர்த்து வைக்குது அப்படின்னு. அப்படி இருக்கையில அந்த விதி மறுபடியும் எங்க 2 பேரையுமே ஒண்ணு சேர்த்து வைக்கும் அப்படின்னு நான் முழு நம்பிக்கையோட இருக்கேன். அக்கா, என்னால கண்டிப்பா இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்ல முடியாது. அவருக்கு என் மேல காதல் இருந்துச்சு அப்படின்னா அவரே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கல்யாண உடையில அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு ரோகிணி ஷாக் ஆகுறாங்க. மயில அந்த இடத்துக்கு வந்துட்டு ரோகிணி கிட்ட, என்னாச்சு, நீ ஏதாவது பேசுனியா? ரோகு சொல்றாங்க, என்னங்க, அவகிட்ட நான் பேசி பார்த்தேன். ஆனா அவ வந்துட்டு கார்த்தி தான் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்றான். அவருக்கு இங்க நடக்க போற கல்யாணத்தை பத்தியே தெரியாது. அப்புறம் எப்படி அவர் வந்து நிப்பாட்டுவாரு? நீங்க ஃபோன் பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்னு. உடனே அவரும், சரி, நான் உடனே மாப்பிள்ளை கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்றேன் அப்படின்னு
நேராக ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்போது மயிலு சொல்கிறாரு, சகல ரேவதிக்கு அத்தை அவசர அவசரமாக கல்யாண ஏற்பாடு பண்ணுறாங்க. நாளைக்கு நடக்க போகிற கல்யாணத்தை இன்னைக்கே பண்ண போகிறதா சொல்கிறாங்க. சகல நீங்கள் தான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும், வாங்க சகல அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இல்லைங்க, என்னால் வர முடியாது. நான் எத்தனை நாள் இதே மாதிரி தடுக்க முடியும்? ரேவதியோட மனசில் நான் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை என்னோட காதலும் அவளுடைய காதலும் உண்மையாக இருந்தால் அவளே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டட்டும் அத்தைக்கிட்ட சொல்லி அப்படின்னு ஹீரோ ஃபோனை கட் பண்ணுறாரு. இதை கேட்டதும் நம்ம மயிலுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. என்னடா இது, மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு. அப்போது மயிலு நேராக ரோகு கிட்ட, ரோகு மாப்பிள்ளை கிட்ட இப்போ பேசுனேன், ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரேவதியோட மனசில் நான் இருக்கிறேன் அப்படின்னு தெரியும், அவளாவே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. இதை கேட்டதும் ரோகு ஷாக் ஆகுறாங்க. என்னங்க இவங்க 2 பேரும் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாங்க, அவங்கள இப்படி தான் மாத்துறது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அதான் ரோகு எனக்கும் தெரியல, எனக்கே இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல. பாவம் ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் இல்லை, அவளுக்கு இந்த பழைய ஞாபகங்கள் இல்லை அப்படிங்கிறத அத்தை அவங்களுக்கு சாதகமாக ரொம்பவே பயன்படுத்துகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னே புரியலையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ரேவதியை நேராக மன மேடையில் போய் ஏறி நிற்கிறாங்க. மருது பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. ஈஸ்வரி இதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. ராஜா நேராக ரேவதி பக்கத்தில் போயிட்டு, அம்மாடி ரேவதி, உனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாருமா, அப்பா கிட்ட நீ நேரடியாகவே சொல்லு, உனக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னு. அவங்களையே நான் எப்படியாவது ஈஸ்வரி கிட்ட போராடி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, அப்பா எனக்கு இந்த கல்யாணத்தில் முழு விருப்பம்தான் அப்படின்னு. அப்போ ராஜாவுக்கு என்ன சொல்கிறேனே தெரியல. அப்போது மயில வந்துட்டு ஹீரோ சொன்னதே ஞாபகம் வருது. ஆமாம், அந்த மருது நல்லவனே கிடையாதுல்ல, நம்ம இப்போவே அதிகாரிங்க கிட்ட ஃபோன் அடித்து சொல்லிடுவோம் அப்படின்னு நேராக அதிகாரிங்களுக்கு ஃபோன் அடித்து, சார் நீங்கள் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கீங்களே அந்த மருது, அவன் வேற எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்கிறாங்க, என்ன சார் சொல்கிறீங்க? அப்போ மருது சொல்கிறாரு, சார் மயிலு சொல்கிறாரு, சார் அந்த மருது எங்கள் வீட்டு பொண்ணை ஏமாற்றி எங்கள் அத்தையும் ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்திருக்கான், சீக்கிரம் வாங்க சார் அப்படின்னு சொன்னதும் அதிகாரிங்களும் சரி நான் உடனே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஈஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் அந்த சாமியார் மருது கிட்ட தாலி எடுத்து கொடுத்து அந்த பொண்ணோட கழுத்தில் கட்டுங்க அப்படின்னு சொல்ல, உடனே மருது ரேவதியோட கழுத்தில் தாலி கட்ட போகிறாரு. அப்போது அதிகாரிங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரேவதி இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி அதிகாரிங்களை பார்த்து, சார் என்ன சார் இது, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது, இப்போ எதுக்கு சார் நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறீங்க? அதுக்கு அதிகாரிங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, இவர் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருக்காரு, நீங்கள் இவருக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறீங்களா? இங்கே பாருங்க, இவன் சாதாரண ஆள் கிடையாது, பல பெண்களோட வாழ்க்கையவே நாசமாகியிருக்கான். இவனை போயிட்டு உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க. ஏமா இவன் யாரு, எவரு, என்ன ஏதுன்னு நீங்கள் கொஞ்சம் கூட விசாரிக்க மாட்டீங்களா? நீங்கள் பாட்டுக்கும் கண்மூடித்தனமா உங்கள் பொண்ணை இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, சார் இங்கே பாருங்க, யாரோ உங்ககிட்ட என்னோட மாப்பிள்ளையை பற்றி ரொம்பவே தப்பாக சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, என்னோட மாப்பிள்ளை அப்படிப்பட்டவர் கிடையாது, ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, நாங்கள் ஆதாரத்தோட தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை காமிக்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சார் சொல்கிறீங்க இப்படி அப்படின்னு. அதிகாரிங்க சொல்கிறாங்க, மேடம் இது மட்டும் இல்லை, இவன் பல பெண்களோட வாழ்க்கையவே காலி பண்ணியிருக்கான், இப்படிப்பட்ட ஒருத்தனை எப்படி உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னு இப்போ கூட எனக்கு புரியல அப்படின்னு நேராக மருதுவை பார்த்து, டேய் உன்னை தாண்டா இத்தனை நாளும் தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு மருதுவோட சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அப்போது ரேவதி வந்துட்டு அதிகாரிங்க கிட்ட, சார் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு நேராக மருதுவை சரியாக ஓங்கி அறையிறாங்க. மருது ஷாக் ஆகுறாரு. ரேவதி சொல்கிறாங்க, என்னைக்கு நீ வந்துட்டு கார்த்தின்னு பேர் சொல்லி இங்கே வந்தியோ அன்னைக்கே எனக்கு உன் மேலே சந்தேகம், நீ கண்டிப்பாக நல்லவனா இருக்க மாட்டே அப்படின்னு. அதே மாதிரி நான் சந்தேகப்பட்டது சரியாயிருச்சு, போடா வெளியில அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பேசுகிறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.